ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். முடி கொத்து கொத்தா கொட்டுதுங்களா? ஹேர் பேண்ட் ரிமூவ் பண்ணும்போது முடி வேரோட வருதா? டேண்ட்ரஃப் இருக்குங்களா? சூப்பரான சொல்யூஷன் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சூப்பரான ஹேர் ஆயில், நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லேயே ரெடி பண்ண ஹேர் ஆயில் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலருக்கு ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். தேங்காய் நார் போல மாதிரி இருக்கும். நிறைய சிக்கு விழுகும். எவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணாலுமே சிக்கு அதிகமாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த செம்பருத்தி இலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பான தன்மை வந்து நம்மளுடைய ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும். ஒரு முடியோட இன்னொரு முடி சேர விடாமல் பார்த்துக்கும். ஸோ செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து செம்பருத்தி இலை. ஒரு செம்பருத்தி இலையை எடுத்து பாருங்களேன். கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம மிக்சியில் அடிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய ஹேரை வந்து மொத்தமாகவும் வச்சுக்கும், சாஃப்டாகவும் வச்சுக்கும். முடி வளர்ச்சிக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து வேப்பிலை. வேப்பிலை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அது ஒரு கிருமி நாசினி. அது நம்ம தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலுமே டோட்டலாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலையை பற்றி நம்ம சொல்லவே தேவை கிடையாது. அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருவேப்பிலை, நெல்லிக்காய், மோர் இதை மிக்சியில் அடித்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலும் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து மலைநெல்லிக்காய். இது நம்மளுடைய ஹேரை நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து மருதாணி இலை. இது ஒயிட் ஹேர்ஸ், ப்ரௌன் ஹேர்ஸ் இருந்தாலுமே நல்லா பிளாக்காக ஆக்கி தரும். இந்த மருதாணி இலைகள் வந்து ஒயிட் ஹேர் வளர விடாமல் அடர்த்தியான கருப்பான முடிகளை வந்து வளர செய்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான வெத்தலை தான். இந்த வெத்தலை கொடி வந்து அடர்த்தியாகவும் நீளமாகவும் வந்து பரவி இருக்க மாதிரி நம்மளுடைய ஹேரை வந்து நீளமாகவும் வளர செய்யும். முடிகளும் நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து முருங்கை இலை தான். ரொம்பவே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய முடியை வந்து ஸ்ட்ராங்கன் பண்ணி தரும். நான் பூவோடு சேர்த்துருக்கேன். முருங்கை இலைகளை ஜூஸாகவும் சூப்பாகவும் எடுத்துக்கும் போது ஹேருக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து கற்பூரவள்ளி தான். இவ்வளோ இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம போடும்போது சிலருக்கு சளி பிடிக்கும். அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக நான் கற்பூரவள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து துளசி இலைகள் எடுத்திருக்கேன். இது தலையில் இருக்கக்கூடிய தூசுக்கள், டேண்ட்ரஃப் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் இது கூட ஆவாரம் பூவும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆயில் வந்து மணமாகவும் இருக்கும். இது கூடவே கொஞ்சம் வெட்டி வேரும் எடுத்திருக்கேன். வெட்டி வேர் வந்து நல்லா முடியை வந்து நீளமாக வளர செய்யும். ஸோ நல்லா ஆயிலையும் வந்து நல்லா ஸ்மெல் நல்லாவும் இருக்கும். அதனால் வெட்டி வேர் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து நான் ஜடாமன்சி எடுத்திருக்கேன். ஜடாமன்சி நம்மளுடைய ஹேரை கொத்து கொத்தாக வளரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த ஜடாமன்சி பார்த்தாவே தெரியும். சிவனுடைய ஹேர் மாதிரியே இருக்கும். நிறைய கொத்து கொத்தாக இருக்கும். அதே போல் நம்மளுடைய ஹேரையும் வளர செய்யும். நெக்ஸ்ட்டு வந்து வேம்பாலம் பட்டை எடுத்திருக்கேன். இதுவும் அதே போல் தான் நல்லா முடிய அடர்த்தியாகவும் கருப்பாகவும் கொத்து கொத்தாகவும் நீளமாகவும் வளர செய்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூடவே நான் வந்து கத்தாழையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பெரிய ஸ்லைஸ் கத்தாழையாக நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 பீஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். நம்மளுடைய ஹேரை நல்லா ஷைனிங்காகவும் வச்சுருக்கோம். இப்போ நான் எடுத்திருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் பார்க்கலாம். இது கூடவே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதையும் சேர்த்து ஆயில் ரெடி பண்ணிக்குவேன். உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டிப் சொல்கிறேன். இவ்வளவு இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு நான் அரைச்சி ஆயில் ரெடி பண்ண போகிறதில்ல. இதில் தேவையான அளவு மட்டும் தான் நான் எடுத்துக்குவேன். மீதி இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் நான் வெயிலில் நல்லா காய வச்சு மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்குவேன். நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி, செம்பருத்தி பூவும் ஒரு கைப்பிடி, வேப்பிலை, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, முருங்கை இலை ஒரு கைப்பிடி, மருதாணி ஒரு கைப்பிடி, கற்பூரவள்ளி இலைகள் ஒரு கைப்பிடி, வெத்தலை வந்து ஒரு 15 போல் நான் எடுத்திருக்கேன். அது கட் பண்ணி போட்டுக்கலாம்.
துளசி ஒரு 1/2 கைப்பிடி, சின்ன வெங்காயம் ஒரு 15 to 20 வெங்காயம், மலைநெல்லிக்காய் ஒரு 10 சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கத்தாழை வந்து பெரிய சைஸா 3 ஸ்லைஸ் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மொத்தமாவே இருந்துச்சு. அத ஒரு 3, 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் வெந்தயமும், கரிஞ்சீரகமும் எடுத்திருக்கேன். 1 ஹவருக்கு முன்னாடியே நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நான் வந்து 1 லிட்டர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் அரைச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன். பாத்திரம் வந்து பத்தல. ஸோ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். அடுப்பை சிம்மில் மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஆனதுமே நான் இது கூட ஆவாரம் பூவும் ரோஸ்மேரியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது கூடவே கரிசலாங்கண்ணி 2 ஸ்பூனும் அவுரிப்பொடி 2 ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அந்த பொடி போடும்போது வந்து கேமரா ஆனில் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதை என்னால் ஷூட் பண்ண முடியல. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்காமல். ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சு 2 டேஸ் கழித்து நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் மாற்றிக்கலாம். இந்த பாத்திரத்துக்கு நம்ம மூடி போடக்கூடாது. இப்போ பாருங்கள் 2 டேஸ் கழித்து நான் வந்து ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். சூப்பராக கெட்டியாக பிளாக்காக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். வீட்லேயே செஞ்ச நேச்சுரலான சூப்பரான ஆயில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆயிலில் போட்டு ஃபில்ட்ரு பண்ண இன்க்ரீடியண்ட்டு பாருங்கள். இது நம்ம வேஸ்ட்டு பண்ண தேவையில்ல. இதையும் எடுத்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த ஆயில் பாட்டிலையே நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டில் வந்து 1 லிட்டர் பாட்டிலு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆயில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாட்டிலில் எகெயின் ஃபில்ட்ரு பண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். 1 லிட்டர் பாட்டில் ஃபுல்லாக நம்பியிருக்கு. 1 லிட்டர் பாட்டிலில் எனக்கு 200 மில்லி தான் கிடச்சிருக்கு. ரெடி பண்ண ஆயிலை தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ரெடி பண்ண ஆயிலை ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் அப்ளை பண்ணுவேன். பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது எங்கள் அம்மாவோட ஹேரு. அப்ளை பண்ணிக்கலாம். நாம் எடுத்து வச்ச ஜடாமன்சியும் வேம்பாலாம்பட்டையும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆயில் இறக்கி கீழே வச்ச பிறகு அது 2யும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுமே ஹேரே பாருங்கள் நல்லா பிளாக்காக இருக்குது. நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. ஹேர் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சும் வருது. நெக்ஸ்ட்டு எங்கள் அண்ணிக்கும் தலையை நல்லா சிக்க உடச்சி ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கும் எங்கள் அண்ணி தலையை சிக்க உடச்சி ஆயில் அப்ளை பண்ணி விட்டாங்க. செம்ம ஸ்மூத்தியாக சூப்பராக இருக்குது ஆயிலு. ஹேர் நல்லா பிளாக்காக இருக்குது. நல்லா தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து குளிச்சுட்டு வந்துட்டு என்னுடைய ஹேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.